கார்ப்பரேட் கம்பெனிகளின் நெருக்கடிகளை எங்களது வணிகர்கள் தாக்குப்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணகி நீதி கேட்ட மண் மதுரை. அந்த மண்ணிலே வணிகர்களுக்காக நாங்களும் நீதி கேட்க இருக்கின்றோம். மதுரை மாநாடு வணிகர்களுக்கு திருப்புமுனை மாநாடாக அமையும். ஆம்பூரில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா பேட்டி. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாரப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு வேலூர் மண்டல தலைவர் கிருஷ்ணன் அவர்களின் நினைவேந்தல் மற்றும் திருவுருவ படத்திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா பங்கேற்று கிருஷ்ணன் அவர்களின் திருவுருவ படத்தை திறந்து வைத்து அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த விக்ரமராஜா பேசியதாவது: வருகின்ற தமிழ்நாடு வணிகர் சங்க 41வது மாநில மாநாடு விடுதலை முழக்க மாநாடாக மதுரையில் நடைபெற இருக்கிறது. இந்த மாநாடு என்பது வரலாற்று சிறப்புமிக்க மாநாடாக நடைபெறும். இந்த மாநாடு வணிகர்களுக்கு ஏற்பட்ட பல்வேறு பிரச்சினைகளை அத்துமீறல்களை ஒழித்து கட்டக்கூடிய மாநாடாக விடுதலை முழக்கம் என்பது வணிகர்களுக்கு ஏற்பட்ட வரி பிரச்சினைகள், அடிமை பிரச்சினைகள், ரவுடிகளால் தொல்லை, அதிகாரிகளால் தொல்லை, இதிலிருந்து விடுவித்து வணிகர்கள் சுதந்திரமாக வணிகம் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் விடுதலை முழக்க மாநாடு என்பதை வைத்து இருக்கின்றோம். இந்த மாநாட்டில் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு நிர்வாகிகள் பல லட்சம் வணிகர்களை ஒன்று திரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாட்டிற்கு பிறகு வணிகர்களுக்கு ஒரு திருப்புமுனை ஏற்படும். கண்ணகி நீதி கேட்ட மண் மதுரை மண். அந்த மண்ணிலே நாங்களும் வணிகர்களுக்காக நீதி கேட்கிறோம். 41வது வணிகர் சங்க மாநாடு வெற்றி பெறுவதற்கு தமிழகம் முழுவதும் வணிகர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். மேலும் தேர்தலை ஆணையத்திடம் முறையிட்டு வணிகர்கள் 50,000 ரூபாய் வரை கொண்டு செல்ல அனுமதி வழங்க வலியுறுத்தினோம். அதனைத் தொடர்ந்து அழுத்தம் தரப்பட்டு வணிகர்களுடைய பணத்தை பறிக்க கூடாது என்பதை தெளிவாக சொல்லி இருக்கின்றோம். அதிலிருந்து வணிகர்கள் ஓரளவிற்கு மீண்டு கொண்டு இருக்கிறார்கள். அதேபோன்று ஜூன் 4 வரை சட்டம் நிலுவையில் இருந்தாலும் தளர்வுகள் செய்ய வேண்டும் என்ற பேரமைப்பின் கோரிக்கையை ஏற்று தமிழகம் முழுவதும் தளர்வுகளை தந்திருக்கிறார்கள். வருகின்ற 2024 சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு நிர்வாகிகள் டெல்லியில் இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து முறையிட்டு பல்வேறு தீர்வுகளை காணக்கூடிய சூழலை அரசிடத்திலும் காண இருக்கின்றோம். ஆன்லைன் வர்த்தகத்தை எதிர்கொள்ள வர்த்தகர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதேபோன்று கார்ப்பரேட் கம்பெனியின் கடுமையான நெருக்கடியை எங்களது வணிகர்கள் தாக்குப்பிடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். சங்கிலி, தொடர் விற்பனையாளர்கள், உரிமையாளர்கள் தனிவிலை நிர்ணயம் செய்து விற்பனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவேதான் 41வது மாநில மாநாட்டில் மாநில அரசு, மத்திய அரசு சிறப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டு சாமானிய வணிகர்களை பாதுகாக்க சிறப்பு பிரகடனங்களை சிறப்பு சட்டமாக ஏற்ற வேண்டும் என்பதை நாங்கள் அறிவிக்கின்றோம் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வணிகர் சங்க நிர்வாகிகள் மற்றும் வணிகர்கள் பலர் கலந்து கொண்டனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் ஆம்பூர் செய்தியாளர் திருமலையுடன் உங்கள் தவசி ரமேஷ். தொல்லை, அதிகாரிகளால் தொல்லை, இதிலிருந்து விடுவித்து வணிகர்கள் சுதந்திரமாக வணிகம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் விடுதலை முழக்க மாநாடு என்பதை வைத்திருக்கிறோம். ஆகவே இந்த மாநாட்டில் இந்த மண்டலத்தை சார்ந்த வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் அடிப்படையில் 30,000 மேற்பட்ட வணிகர்கள் இந்த மாநாட்டிலே பங்கேற்கிறார்கள். இது தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு வணிகர்கள் பேரமைப்பு நிர்வாகிகள் பல லட்சம் வணிகர்களை ஒன்று திரட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாட்டிற்கு பிறகு வணிகர்களுக்கு ஒரு திருப்புமுனை ஏற்படும். நீதி கேட்ட மண் கண்ணகி அவர்கள், நீதி கேட்ட மண் மதுரை மண். அந்த மண்ணிலே நாங்களும் வணிகர்களுக்காக நீதி கேட்கிறோம். 41வது மாநாடு வெற்றி பெறுவதற்கு தமிழகம் முழுவதும் வணிகர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார். சார், தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பணம் 50,000 ரூபாய்க்கு மேலே எடுத்துகிட்டு போகிற எல்லாருமே 50,000 ரூபாய் எடுத்துகிட்டு போகும்போது அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது வணிகர்களாக தான் இருக்கிறாங்க. இதை சமாளிக்கிறதுக்காக அரசுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பரிந்துரை அந்த மாதிரி ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? அதாவது ஏற்கனவே தேர்தல் ஆணையத்திலே முறையிட்டு 50,000 கூட்டி தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அதைத் தொடர்ந்து அவர் அழுத்தம் தரப்பட்டு வணிகருடைய பணத்தை பறிக்கக்கூடாது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அதிலிருந்து வணிகர்கள் ஓரளவு மீண்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று ஜூன் 4 வரை சட்டம் நிலுவையில் இருந்தாலும் தளர்வுகள் செய்ய வேண்டும் என்பதை பேரமைப்புடைய கோரிக்கை ஏற்று தமிழகம் முழுவதும் தளர்வுகளை தந்திருக்கிறார்கள். எல்கையில் மட்டும்தான் சோதிக்கிறார்கள். வருங்காலத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் முன்பாக தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு நிர்வாகிகள் டெல்லியிலே அவர் சந்திக்க இருக்கிறோம். இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணைய அதிகாரி சந்தித்து முறையிட இருக்கிறோம். அதில் பல்வேறு தீர்வுகளை காணக்கூடிய சூழலை அரசிடத்தில் முறையிட இருக்கிறோம் என்று தெரிவித்துள்ளது. சார், இந்த ஆன்லைன் வர்த்தகம் இப்போ அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில் வணிகர்கள் தொடர்ந்து இது பண்ணப்பட்டு வராங்க, ஒடுக்கப்பட்டு வராங்க. வர்த்தகத்தை எதிர்கொள்வதற்கு எங்கள் தயாராக இருக்கிறார்கள்.
அதே போன்று கார்பரேட் கம்பெனிகளுடைய கடுமையான நெருக்கடியை எங்களால் தாக்குப்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சங்கிலி தொடர் கடைகள் இதற்கெல்லாம் உற்பத்தியாளர்கள் தனி விலை நிர்ணயம் செய்து தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் 41வது மாநில மாநாட்டிலே எங்களுக்கு மாநில அரசு மத்திய அரசு சிறப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டு சிங்கிள் விண்டோ சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கு பிரகடன தீர்மானமாக சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்பதை நாங்கள் அறிவிக்கிறோம்.